அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா பேர் ஏகபாத ஸ்வானாசனம். பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இஎன்டி, இயர் நோஸ் டங் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. குறிப்பாக பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஏன் இந்த பியூட்டி எந்த இடத்துல நம்மளுக்கு கம்மியாகுது அப்படின்னு பார்த்தா முடி கொட்டுது. எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே முடி கொட்டுது இல்லைங்களா? அது மாதிரி இந்த யோகாவை நம்ம செய்யும்போது முடி கண்டிப்பாக கொட்டாது, இஎன்டி ப்ராப்ளமே வராது. ஏன்னா மூளைக்கு பிளட் சப்ளை அதிகமாக போகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு முடி கொட்டாது, இஎன்டி ப்ராப்ளமே வராது, காது நல்லா கேட்கும். இப்போ நம்ம இந்த யோகாவை 3ஆக பார்க்கலாம். திரும்பி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எப்படி பண்ணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 பண்ணுங்கள். இதுதான் ஸ்டேஜ் 1. பாருங்கள், ஸ்டேஜ் 1 உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கீழே குனிஞ்சால் போதும். ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரை தொடணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்டேஜ் 1 நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். ஸ்டேஜ் 2 பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. நம்மளால் ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரே டச் பண்ணிடணும், மேட்டே டச் பண்ணிடணும். இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டேஜ் 3 நல்லா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு உங்களோட வலது கால் ரைட் லெக்கை நல்லா மேலே தூக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இன்வெர்டட் போஸ்டரில் நீங்கள் வரும்போது பிளட் சப்ளை நல்லா உங்களுடைய தலைக்கு, உங்களோட ஹார்ட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாக வர்றதுனால, உங்கள் தலை ஹார்ட் பகுதியெலாம் வர்றதுனால காது நல்லா கேட்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பனி காலத்தில் காதெல்லாம் கொஞ்சம் அடைச்சாப்பிலே இருக்கும், சவுண்டாக பேசுவாங்க. அவங்களெல்லாம் டெய்லி இந்த யோகா பண்ணாங்கன்னா சவுண்டாகவும் பேச மாட்டாங்க, காது பெர்ஃபெக்டாக கேட்கணும். ஆனால் கொஞ்சம் பார்த்துருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த யோகாவை இந்த போஸ்டரில் 20 கவுண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். போதுமா? ரிலாக்ஸ் பண்ணிங்க. மறுபடியும் நார்மலாக நில்லுங்க. இப்போது இந்த யோகாவை மறுபடியும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எப்படி பண்ணுன்றதை பண்ணலாமா? ஸ்டேஜ் 1 உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும், ஃபுல்லாக பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டேஜ் 2 ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரை டச் பண்ணணும். ஸ்டேஜ் 3 நல்லா ஃப்ரண்ட்டில் வாங்க, உங்களோட வலது காலை நல்லா மேலே தூக்கணும். இதே போஸ்டர்லேருந்து 20 கவுண்ட் பண்ணணும். நார்மல் ப்ரீதிங். நீங்கள் இந்த மாதிரி வலது கால் மட்டும் இல்லை, ரைட் லெக்கும் பண்ணலாம், லெஃப்ட் லெக்கும் பண்ணலாம், மாறி மாறி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இதுவும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது, இந்த யோகாவும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த யோகாவை காலையிலே செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த யோகாவை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளமே வராது. போதுமா? ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன கிளினிக் அது? முடி வளருவது எப்படி, நீங்கள் இந்த எண்ணெயை தேய்க்கலாம், அந்த எண்ணெயை தேய்க்கலான்னு சொல்கிறாங்க. எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாமல், எந்த மெடிசனும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு உங்களோட முடி இயற்கையாகவே கொட்டாமல் இருக்கணும், நல்லா வளரணுன்னா இந்த ஒரு யோகா செஞ்சால் போதும். நீங்கள் நல்லா உங்களோட பியூட்டியை மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.